நாங்க பிறந்தது வடக்க வெகு தூரம் நல்ல பட்டுக்கோட்டை. கல்யாண சுந்தரத்தின் பாட்ட பாடி வர சின்ன புள்ள கேட்க. நாங்க பிறந்தது வடக்க வெகு தூரம் நல்ல பட்டுக்கோட்டை. கல்யாண சுந்தரத்தின் பாட்ட பாடி வர சின்ன புள்ள கேட்க. கோலத்தங்கரையும் கலத்து மேட்டையும் பாட்டுல பாடி வச்சா. நல்ல தம்பி பாட்டுல பாடி வச்சா. நம்ம உழப்ப சுரண்டி கொடுத்தவங்களை யாருன்னு காட்டி வச்சா. ஊருக்குள்ள யாருன்னு காட்டி வச்சா. நாங்க பிறந்தது வடக்க வெகு தூரம் நல்ல பட்டுக்கோட்டை. கல்யாண சுந்தரத்தின் பாட்ட பாடி வர சின்ன புள்ள கேட்க. காடுகளனியில் பாடுற பாட்டையை ஏட்டில் எழுதி வச்சா. சினிமா பாட்டுல பாடி வச்சா. வேதையே வசந்ததுன்னு மதிச்சா. காடுகளனியில் பாடுற பாட்டையை ஏட்டில் எழுதி வச்சா. சினிமா பாட்டுல பாடி வச்சா. வேதையே வசந்ததுன்னு மதிச்சா. எடுக்க கொள்கையில் இன்னி கசகம உண்மைய பாடி வச்சா. ஊருக்குள்ள உண்மைய பாடி வச்சா. சோம்பேறி பயக தூக்கத்தை கலைச்சு ஊக்கத்தை கூட்டி வச்சா. மக்களோட ஏக்கத்தை பூட்டி வச்சா. நாங்க பிறந்தது வடக்க வெகு தூரம் நல்ல பட்டுக்கோட்டை. கல்யாண சுந்தரத்தின் பாட்ட பாடி வர சின்ன புள்ள கேட்க. பல பாட்டுகளை தந்தா தத்துவம் ஏதும் இல்லை. புரியாத தத்துவம் ஏதும் இல்லை. புரிந்து கொள்ள வித்தகம் தேவையில்லை. முத்தா பல பாட்டுகளை தந்தா தத்துவம் ஏதும் இல்லை. புரியாத தத்துவம் ஏதும் இல்லை. புரிந்து கொள்ள வித்தகம் தேவையில்லை. இத்தனைக்கும் அவன் வழுக்கை விழுந்த மூத்த கிழவன் இல்லை. பெரும் சித்தன் அவனும் இல்ல. அவ செத்து கிடக்கையில் வயது மொத்தமே 29க்குள்ள. ஆக மொத்தம் 29க்குள்ள. அருணாசலம் விசாலாட்சி தம்பதியினருக்கு தஞ்சை மாவட்டம் செங்கம்படுத்தான் காட்டில் 13/4/1930 மகனாய் பிறந்தார் மக்கள் கவிஞர். கதை, கனவு, படைப்பாக்கம் இவைகளே மரணத்தை வெல்வதற்கு மனிதனுக்கு கிடைத்த ஒரே வழியாக மிஞ்சி கிடக்கு. கதாபாத்திரங்களால், கதைகளால் காலத்தை வென்றிருக்கிறான். தன் படைப்பால், தன் படைப்பு ஆளுமையால் மரணத்தை வென்று காலத்தை வென்று நிற்கிற கவிஞனாக பட்டுக்கோட்டை காட்சி அளிக்கிறான். மற்ற கவிஞர்கள் மக்கள் நெஞ்சில் இடம் பிடித்தனர். பட்டுக்கோட்டையார் பாய் போட்டு நீட்டி நிமிர்ந்து படுத்து விட்டார் என்பது முற்றிலும் உண்மை. 20ஆம் நூற்றாண்டு தமிழ் கவிதை மரபை, தத்துவ மரபை, நமக்கென்றே உரிய ஞான மரபை மகாகவி பாரதி துவக்கி வைக்கிறான். பாரதியின் கவிதா மண்டலத்தைச் சேர்ந்த பெரும் படைவரிசையில் பாரதிதாசனை தொடர்ந்து தனக்கென்று தனியிடம் பிடித்து அமர்ந்து கொள்கிறான் பட்டுக்கோட்டை. அவர் இருந்த காலம் என்பது ரொம்ப ரொம்ப குறைவு. எழுதிய பாடல்களும் ரொம்ப ரொம்ப குறைவு. ஆனால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் 200 பாடல்களே எழுதி மிக குறைந்த ஆண்டுகளே திரையுலகிலே பாடலாசிரியராக இருந்ததற்கு பிறகும் அவர் இன்றைக்கும் பேசப்படுகிறார் என்று சொன்னால் அவருடைய பேசப்படுவதற்கு பின்னணியாக அவருடைய ஆழ்ந்த கருத்தும்
அந்த பாடல்களை சொல்லுகிற விதமும் அந்த பாடல்களினுடைய உருவம் உள்ளடக்கம் இரண்டும் முக்கிய காரணமாக இருந்திருக்க வேண்டும். பாவேந்தர் பாரதிதாசனை நேசித்தார் என்பதை விட அவரை ஆசிரியராகவே தனக்குள் அமைத்துக் கொண்டார். பாரதியையும் உள்வாங்கி பாரதிதாசனை உள்வாங்கி ஒரு புதிய வடிவத்தில் தமிழகத்திற்கு வழங்கிய கலைஞர் தான் காலஞ்சென்ற திரைப்பட கலைஞர் ஓ.ஏ.கே. தேவரும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமும் ஒரே அறையில் தங்கியிருந்து வாழ்வையோடு போராடிய கலைஞர்கள். எத்தனையோ படிகள் ஏறி இறங்கியும் வாழ்க்கைக்கான கதவு திறக்கப்படாத சூழ்நிலையில் அன்றாட சாப்பாட்டுக்கு அந்த கலைஞர்கள் போராடி கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் வேலை தேடி பட்டுக்கோட்டை வெளியே போகிறார். மாலை திரும்பி வருகிற போது உணவு தயாராக இருக்கிறது. ஓ.ஏ.கே. தேவர் சமைத்து வைத்திருக்கிறார். சாப்பாடு எப்படி வந்தது என்று பட்டுக்கோட்டை சந்தோஷத்தோடு கேட்கிறார். எதுவும் கேட்காதே, முதலில் சாப்பிடு என்கிறார் ஓ.ஏ.கே. தேவர். உணவு சாப்பிட்டு முடிந்த பிறகு வீட்டில் இருந்த ஒரு 4 நோட்டை தூக்கி எடைக்கு போட்டு அந்த காசுல தான் இதை சமையல் பண்ண என்கிறார் ஓ.ஏ.கே. தேவர். அந்த 4 பாடல் நோட்டுகளும் பட்டுக்கோட்டை எழுதி வைத்த பாடல்கள். ஒரு கணம் கலங்குகிறார் பட்டுக்கோட்டை. ஆனாலும் சொல்கிறார், அதனால் என்னப்பா, இன்னும் நிறைய எழுதிக்கலாம் என்கிறார். எத்தனையோ படி ஏறி இறங்கியும் வாய்ப்பு கிடைக்காத அந்த கலைஞனின் படைப்புகளை படியேறி வந்து வாங்கி கொண்டு போகிறான் ஒரு பழைய புத்தக வியாபாரி. காலம் ஒரு நாள் கனியாகும், நம் கனவுகள் எல்லாம் நனவாகும் என்ற அவரது வார்த்தைப்படியே மாடர்ன் தியேட்டர்ஸ் சுலைமான் மூலம் வந்து சேர்ந்தது அந்த சந்தர்ப்பம். மாடர்ன் தியேட்டர்ஸில் பாசவலைன்னு படத்துக்கு போயிருக்கோம். பாசவலைங்கிறது ஒரு அருமையான கதை. வார்த்தைகள் தான் மெட்டு போடுவேன். அதில் தான் எனக்கு, ஏன்னா கதைக்கு வார்த்தைகள் முக்கியம். தமிழெல்லாம் அந்த காலத்தில் சிறப்பாக இருந்தது, இருக்கணும், இன்னும் இருக்கணும். பட் அந்த ஆதங்கத்தை சொல்லிக்கிறேன். அந்த தமிழ் பாட்டு ஒரு சுச்சுவேஷனில் ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருந்தது. அப்போது கண்ணதாசன் அவர்களும் மருதகாசி அவர்களும் அந்த சுச்சுவேஷனுக்கு பல பாடல்கள் எழுதினாங்க. எனக்கு பிடிக்கலை. நான் நினச்ச மாதிரி வரல. அதை மெட்டு போட்டு பார்த்தேன், எனக்கும் பிடிக்கல. அவங்க சரி என்ன பண்ணுறது வேறு யாரை வச்சு எழுதுறது, இப்படி ஒரு நெருக்கமான ஒரு டிஃபிகல்ட்டியான ஒரு சுச்சுவேஷனில் அந்த சுலைமான் அங்கே ஒரு மாடர்ன் தியேட்டர்ஸில் மேனேஜர் இருந்தார். அவர் கொஞ்சம் இசையும் தெரியும், பசையும் தெரியும், எல்லாம் தெரியும். போட்டு உயரவாயிட்டார். வந்து அண்ணே ஒரு சின்ன விஷயம் விசு அவர்களே என்ன சொல்லுங்கள், ஒரு புது பையன் வந்திருக்கான், அவன்கிட்ட நான் சுச்சுவேஷன்லாம் சொல்லியிருக்கேன், அவன் பாட்டோடு வந்திருக்கான், அவனை கூப்பிட்டு போன்னு கேட்டேன். கோவம் தாங்கலை எனக்கு. ஏயா இங்கே பெரிய மேதைகள்லாம் போது எழுதிட்டு இருக்காங்க, அவங்களே நல்லா அமையலைங்கிற. யாரே ஒரு சிறு பையனை கூப்பிட்டு வந்து எனக்கு உனக்கு விளையாட்டாக இருக்கா, நாங்கள் இப்போ சிறு பையனோட எத்தனை நாள் உட்காந்து பாட்டு எழுதுறோம், கோச்சிட்டு ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் உட்கார்ந்தோம். 2வது நாள் வந்தார். ஏன் நீங்கள் இப்படி அழட்டிக்கிறீங்க, போயா பாட்டு நல்லா வரல, வரிகளை எனக்கு பிடிக்கல. சரி அந்த பையன் வந்திருக்கான், அந்த பையன்கிட்ட பல்லவி வாங்கிட்டு வர்றேன், நீங்கள் பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா அவனை அப்படியே அனுப்பிச்சுட்றேன்னாரு. 3 நாளாக அந்த பையன் வந்து நின்றுருக்காருங்க. வந்தார். சரி குடியா அப்படின்னு ஒரு சலிப்பாக சொன்னேன். பாட்டை பார்த்தேன், தொகைரான்னு போட்டிருக்கு. அவர்கிட்ட ஏற்கனவே சுச்சுவேஷன் சொல்லியிருக்காரு சுலைமான் சார். போதான் குட்டியாடு தப்பி வந்தால் குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டால் குறவனுக்கு சொந்தம், தட்டுக்கட்ட மனிதர்கள் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம்னு எழுதியிருக்காரு. உனக்கு எது சொந்தம், எனக்கு எது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தப்படான்னு பல்லவி பார்த்த உடனே புல்லரிச்சிட்டேன். நான் உடனே போட்டேன் அந்த மெட்டை. அந்த பாட்டுக்கு மெட்டு போடணும் ஆசையில் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஃபுல் சாங்கை போட்டுட்டு மெட்டை போட்டதுக்கப்புறம் அந்த பாட்டு ஆளை கொண்டாயாருன்னு வந்து நிற்கிறார். அவர் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநரிக்கு சொந்தம், குள்ளநரி மாட்டிக்கிட்டா குறவனுக்கு சொந்தம், கட்டுக்கட்ட மனிதர்களில் பட்டதெல்லாம் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம், சட்டப்படி பார்க்க போனால் 8 அடி தான் சொந்தம். உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா. மனத்திருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. மனத்திருக்கால் நீ உணர்வதாலே வந்த லாபம் அது மந்தமடா. உனக்கெது சொந்தம், எனக்கெது சொந்தம், உலகத்துக்கு எதுதான் சொந்தமடா.
கூட்டிலே குஞ்சு பறக்க நினைத்தால் குருவியின் சொந்தம் தீருமடா. காட்டிலே குட்டி ஊட்டு மறந்தால் அதோட சொந்தம் மாறுமடா. நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, காலை நீட்டியே வைத்து நெருப்பிடும் போது, நேசம் பாசம் பொருளாசைக்கெல்லாம் காட்டிய ஒரு பிடி வாய்க்கரிசியிலே கணக்கு தேர்ந்திடும் சொந்தமடா. உனக்கெது சொந்தம் எனக்கெது சொந்தம் உலகத்துக்கெதுதான் சொந்தமடா. அது ரெண்டு ஒன்று நான் கேட்டேன், ஏயா எல்லாரும் 6 அடி தான் சொந்தமாங்களே, நீ எப்படியா 8 அடின்னு இருக்கேன், என்ன மாதிரி ஆளுக்கு 8 அடி வாங்க வேணும் அப்படின்னாரு. இப்படி அவருடைய இன்ட்ரடக்ஷன் நல்லா இருந்தது, அவருடைய பிஹேவியர் நல்லா இருந்தது. அந்த தமிழ் கர்வம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அன்னைக்கு அந்த பாட்டை முழுக்க டியூன் பண்ணிவிட்டு ராத்திரி எங்களுக்கு ரூம் கொடுத்துருந்தாங்க. அந்த ரூமில் போய் உட்காந்தேன். உட்காந்து என்னை ராமூர்த்தி கூப்பிட்றாரு, ஆர்கெஸ்ட்ராலாம் கூப்பிட்றாங்க. நான் போக மாட்டேங்கிறேன், சாப்பிட மாட்டேங்கிறேன். சாமி முன்னால் எப்போவுமே பிள்ளையார் படம் வச்சுருப்பேன், சரஸ்வதி படம் வச்சுருப்பேன். அங்கே உட்காந்துட்டு வச்சு அழுதுட்டு இருக்கேன், மண்டையை போட்டு இடிச்சிட்டு இருக்கேன். சோறு வேணாம் ஒன்றும் வேணாம், ரொம்ப விரக்தியாக அழுதுட்டு இருந்தேன். அப்போ எல்லோரும் கேட்டாங்க என்னென்னு. இல்லை எனக்கு எவ்வளோ திமிரு இருக்குது பாரு, விஸ்வநாதனுக்கு இவ்வளோ கொழுப்பு கூடாது. யாராவது வந்துடலான்னா அவங்கள வரவழைச்சு அவங்கக்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்காம இந்த மாதிரி அலட்சியம் பண்ணிட்டோமே. சப்போஸ் நம்ம இப்போ அவரை கூப்பிடலன்னாலும் கூட அந்த நாளைக்கு இன்னொரு ஆளோட வந்துடுவார், திறமை உள்ளவர். நம்ம அடையாளம் காட்டுற விரல், அந்த விரலில் கூட எனக்கு அவ்வளோ கோவம் வந்துருச்சு எனக்கு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தேடா, அந்த ஆள்கிட்ட என்ன திறமை இருக்குன்னு பார்க்க வேண்டாமா. அதுலேருந்து என்னுடைய வழக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாராவது என்னை தேடி வந்து பார்த்து இந்தாக்க பாட்டு இல்லை பாடுறேன் அப்படின்னா 5 நிமிஷம் அவங்ககிட்ட ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் நான் பாக்கி உள்ளவங்களை பார்ப்பேன். ஏன்னா அவங்க திறமையை என்னால் கொண்டு வர முடியாது, நான் அடையாளம் காட்டுற விரல், அவங்க வந்தாகணும். அதில் அது மாதிரி பட்டுக்கோட்டை பழக்கமானது. பாட்டாளிக்காய் வெள்ளித்திரையில் வாதாடிய கவிஞருக்காக வாதாடுகிறார். தமிழ் திரைப்படத்தில் பாடல்களை பொறுத்தவரையில் மிக முக்கியமான மாற்றங்களை கொண்டு வந்தவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அவர் கொண்டு வந்த மாற்றம் என்பது பாடலினுடைய உருவம், உள்ளடக்கம் இரண்டிலும் மிகப்பெரிய சாதனையை செய்தது. எப்படி என்றால், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சமூக சீர்திருத்தம் என்பதையும் தாண்டி இவைகளுக்கு எல்லாம் என்ன நிவாரணம் என்பதையும் சொல்லக்கூடிய பொதுவுடைமை கருத்துக்களை அவர் கொண்டு வந்தார். அந்த பாடல்கள் சமூக சீர்திருத்தத்தினுடைய எல்லையையும் தாண்டி சென்றபோது ஒரு புதிய வீச்சை பெற்றது. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்திற்கு முன்னர் யாரும் அப்படிப்பட்ட பாடல்களை எல்லாம் எழுதவில்லை. தமிழ் திரையிசை உலகில் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டையினுடைய இடம் இன்னமும் நிரப்பப்படாமல் தான் இருக்கிறது என்பதற்கு ஒரு காரணம் சொல்ல வேண்டுமானால், இப்போ கண்ணதாசனை கவியரசுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பிறகு வைரமுத்த கவி பேரரசு அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. ஆனால் இந்த மக்கள் கவிஞர் அப்படிங்கிற படத்தை வேறு யாருமே இது வரைக்கும் போட்டுக்கல. அந்தளவுக்கு அவருடைய இடம் அப்படியே இருக்குது. ஒரு 200 பாட்டுக்குள்ளே எழுதிட்டு காலங்காலத்துக்கு நிற்கிற ஒரு புகழ் கொண்ட ஒரு மகத்தான கலைஞன் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டைன்னு சொன்னால் அதுக்கு முக்கியமான காரணம் அவருக்கு இருந்த சமூக உணர்வு, பொது உடைமை தாக்கம் தான் பட்டுக்கோட்டையினுடைய புகழ் இன்னைக்கும் ஒளி வீசி பிரகாசிப்பதற்கு காரணம். அவருக்கு இருந்த தத்துவ பின்புலமும், எந்த ஒரு பாட்டு எழுதினாலும் அவருடைய தன்னுடைய கருத்துக்களை சொல்லணுங்கிற அந்த தனியாத வேட்கையும் தான். எத்தனையோ கவிஞர்கள் வந்தாலும் போனாலும் அந்த பட்டுக்கோட்டையினுடைய இடம் தனியாக இருப்பதற்கு காரணம் அவருடைய எளிமை, அவருடைய தத்துவ பின்புலம் நான் நினைக்கிறேன். ஒரு பழைய புஸ்தக வியாபாரி தன் தராசில் நிறுத்து கொண்டு போயிருக்கிறான் பட்டுக்கோட்டையின் படைப்புகளை. ஆனால் காலத்தராசு நூற்றாண்டுகளை கடந்தும் பட்டுக்கோட்டையை நம் மனதில் நிறுத்தி வைத்திருக்கிறது. அவரை பார்த்தவர்களும் அவரோடு வாழ்ந்தவர்களும் ஒரு சேர சொல்லுகிற ஒரே ஒரு விஷயம், தன் படைப்பை போல அவர் எளிமையானவர், தன் படைப்பை போல அவர் இனிமையானவர் என்பதுதான். படைப்பால், படைப்பு திறனால், பழகும் விதத்தால் எளிமையின், ஆளுமையின், மேதமையின் அடையாளமாக பட்டுக்கோட்டை வாழ்ந்திருக்கிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம், பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது, ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் நின்று உதைக்குது என்கிற வரிகள் இன்றைக்கும் இந்த சமூகத்திற்கு பொருந்துகிறது. பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது,
பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறைக்குது. ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. ஒரு பஞ்சயத்தான் எல்லாம் சேர்ந்து திருடன் என்றே உதைக்குது. மனிதன் பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுது. ஆரம்ப காலத்தில் தனது கவிதைகளை பிரசுரிக்க ஜனசக்தி பத்திரிகையில் நான் ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. சுதந்திர போராட்ட காலத்தில் ஒரு 6 ஆண்டுகளும் அதற்கு பின்னர் கம்யூனிஸ்ட் ஆகி ஒரு 7 ஆண்டுகளும் சிறைவாசம் செய்தேன். அதனால் எனக்கு தேசிய விஷயமும் வர்க்க பாசமும் அதிகம் உண்டு. ஜனசக்தியில் வந்து சேர்ந்தேன். ஒரு நாள் நெட்டையான மனிதர் வந்தார். அவர் சராசரி எவ்வளவு உயரம் இருக்க வேண்டுமோ அதற்கு மேலே கொஞ்சம் கூடுதலாகவே இருந்தார். நீண்ட துண்டு ஒன்று தோளில் போட்டிருந்தார். வெத்தலை பாக்கு ஒன்று கையில் வைத்து தடவி கொண்டிருந்தார். யார் அது என்று கேட்டேன். நான் கவிஞர் என்று சொன்னார். கவிஞர் என்றால் எனக்கு பிடிக்கும். இவர் கவிஞர் என்று சொல்லவே வாங்க வாங்க உட்காருங்கன்னு சொன்னேன். அவர் ஒரு காயத்தை நீட்டினார். அண்ணே ஒரு கவி எழுதிட்டு வந்திருக்கிறேன், இதை பாருங்க என்னன்ட்டு. ஒரு 4-5 காகிதங்கள் சேர்ந்து இருந்தது. இது என்ன என்று கேட்டேன். இது கவி அப்படின்னாரு. என்ன கவினை? நன்றி செய்த தொண்டு படிங்கன்னாரு. நான் ஒரு பக்கம் படித்தேன். எனக்கு அவ்வளோ சரியாக பிடிக்கல. முழுதும் படிங்கன்னு சொன்னார். இவ்வளோ நீளமாக இருந்தாக்க பத்திரிகை பிடிக்காது. பத்திரிகை சின்ன சைஸ் ஜனசக்தி, இதை பாட முடியுமான்னு கேட்டேன். ஓ பாடலாமேன்னு சொன்னார். பாடி காமிங்க அப்படின்னு சொன்னேன். உடனே பக்கத்தில் இருந்த மேஜையில் கையை தட்டி கொண்டு தாளம் போட்டுக்கொண்டு இந்த பாட்டு பாடினார். நன்றி செய்த தொண்டு என்று அதனை தலைப்பு. கருத்து நல்லா இருந்தது. பாட்டு நீளமாக இருந்தாலும் கருத்து ஆழமாக இருந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிவிட்டது. நல்லா இருக்கேன்னு சொன்னேன். உடனே போடுங்கண்ணே அவர். அதை போட்டேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டது. சக்தி நாடக சபாவில் கவிஞருடன் நடித்த சக நடிகனும் பண்பாளர் பட்டுக்கோட்டையார் என்ற புத்தகம் எழுதியவருமான சக்தி நாடக சபாவில் இன்றைய நாடகம் பார்க்க உட்கார்ந்த போது என்னுடைய நினைவெல்லாம் அண்ணன் எம்என் நம்பியார் நடித்த அந்த ராஜகுரு வேடத்தை யார் நடிக்கப் போகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்பட்டு கொண்டு நாடகம் பார்த்தேன். நாடகத்திலே ஒரு வந்து நடித்தார். நல்ல உயரம், 6 அடி உயரம். உடம்புல சதைப்பற்று ஒன்றும் கிடையாது, ஒரு எலும்பு தான். ஆனால் ஓரளவுக்கு நடித்து சமாளித்தார்னு தான் சொல்லணும். பிறகு மறுநாள் இருந்து நான் நாடகத்துக்கு வாசித்தேன். மறுநாள் இந்த நம்பியார் வேஷம் போட்டவர் யாருன்னு கேட்டால் அவர் பேர் ஏகே சுந்தரம் என்று சொன்னார்கள். இந்த ஏகே சுந்தரங்கிறது வந்தார். வந்து நான் பாட்டு எழுதுகிறேன், சில சமயங்களில் சரியாக வருது, சில சமயங்கள் வரமாட்டேங்குது, நீங்கள் என்ன மியூசிக் பாட்டில் இருந்துட்டு பாட்டு எழுதுறீங்களே என்று கேட்டார். நாங்கள் 2 பேரும் நெருங்கிய நண்பர்களாகணும். அதிலேருந்து எந்த ஊருக்கு நாடகத்துக்கு கம்பெனி போனாலும் நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் இருப்போம். ஒரு நாள் வந்து கேட்டிருக்காரு. 2ஆம் நாள் வந்திருக்காரு, இன்னும் வரலீங்க அப்படிங்க. 3ஆவது நாள் நான் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் இவர் வந்தார். வந்தோடனே என்ன 2 நாளாக வந்து நான் பார்த்துட்ருக்கேன், ரொம்ப பெரிய டூர் போயிட்டீங்களா என்னன்னாரு. ஆமாம், இந்த வெளியூர் தான் அடிக்கடி போகிறோன்னே. என்ன செய்தி, என்ன சமாச்சாரம் அப்படின்னா, நான் சரியாக சாப்பிட்டு 2 நாள் ஆகுது அப்படின்னாரு. நேராக ஹோட்டலுக்கு போனோம். காலையில் உள்ள டிஃபனை சாப்பிட்டு பழையபடி ரூமுக்கு வந்தோம். இந்த 2 ரூபா வேணும்னு, இது எனக்கு பணம் 2 ரூபா வேணும்னு கேட்டார். ஏன் 2 நாளாக வந்தீங்கன்னா, எனக்கு சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு, பணம் 2 ரூபா 5 ரூபா வேணும்னு கேட்டோடனே அதுக்கு என்ன கொடுத்தா போதும் அப்படின்ட்டு போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அப்புறம் எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சு மெஸ்ஸில் இவரை சாப்பிட வச்சுட்டு இந்த லஸ்ஸில் வரைக்கும் நான் நடந்து வந்து இவர் வழி அனுப்பிச்சிட்டு இவர் ராயப்பேட்டைக்கு போயிட்டார். நான் வீட்டுக்கு போயிட்டேன்.
வீட்டுக்கு போகும்போது எனக்கு சிந்தனை, பணம் கேட்டாரே பணம் கொடுக்கவே இல்லையே. அவரும் அதை பற்றி கவிஞனுடையது தான் தெரியுமா உங்களுக்கு. கவிஞன் ஒரு கவிஞன், அவன் வயிறு நிறைஞ்சா தீர்ந்து போயிடுச்சு அவன் விஷயம், அவ்வளோதான். தம்பா இப்போ என் கூட சாப்பிட்டாரு, அவர் இனிமேல் வந்தாருன்னா சாப்பிட்டுட்டு அவர் என் கணக்கில் எழுதி வச்சிரு, நீ அவர்கிட்ட ஒன்றும் பேசக்கூடாது அப்படி போனவர். அதுக்கப்புறம் படத்துக்கு எழுத ஆரம்பித்தார். வாய்ப்பு மேலே வாய்ப்பு அவருக்கு வந்துக்கிட்டே இருந்தது. கௌரவாம்பாளை மணந்தார். மண வாழ்க்கை மிக குறுகிய காலமே. கல்யாணம் வந்து சென்னையில் தான் நடந்தது. சென்னையில் வந்து எந்த இடத்துல நடந்ததுன்னு எனக்கு சொல்ல முடியலை. ஆனால் லயன்ஸ் ரோட்டில் தான் அது நடந்தது. அப்புறம் எங்களுக்குள்ள ஒரு 2 வருஷம் தானே, அதனால அவர் பழக்க வழக்கங்க, முன்னாடி உள்ள பழக்க வழக்கங்க, குடும்ப சூழ்நிலை எதுவுமே என்னால் தெரிஞ்சுக்கிட முடியலை. பேசுகிறதுக்கு டைம் இல்லை. ஒரு குறுகிய காலத்தை வாழ்ந்ததுனால அவர்கிட்ட இருந்து எதையும் தெரிஞ்சுக்கிட முடியலை நிறைய விஷயங்களை. காலையில் போயிட்டு சாப்பிடாமையும் போவார், டிஃபன் சாப்பிடாமையும் போவார். போயிட்டு ராத்திரிக்கு 10, 11, 12. சில நாளைக்கு அவர் வரும்பொழுது நான் வர்றதுக்குள்ளே தூங்கிடுவேன். ஒரு தரம் நெசமாகவே கோவம் வந்துடுச்சு. கோவம் வந்து அவங்க அண்ணன் ஏதோ திட்டினார், வர்றதுக்குள்ளே தூங்குற அப்படின்னு திட்டினார். அவங்க அண்ணன் சொன்னார், சின்ன பிள்ளை தானடா, ஏன்டா அதை பேசுகிற அப்படின்னாரு மூத்தவர். சின்ன பிள்ளைய கொண்டாந்து ஏன் கல்யாணம் பண்ணீங்கன்னு கேட்டார் இவர். ஆமாம், அப்போது கொட்டாங்கச்சி எடுத்து கொடுங்க விளையாட அப்படின்னாரு கவிஞர். இப்படியே அப்புறம் அது தமாஷா போயிடுச்சு. அதுலேருந்து என்னை சின்ன பிள்ளைலாம் கூப்பிடுவார், என் பேரை சொல்லி கூப்பிட மாட்டார். அப்படியெல்லாம் வேற வீட்டுக்கு வந்து அந்த சாப்பிட்டு எந்திரிக்கிறதுக்குள்ள சினிமா துறையில் உள்ளவங்க அத்தனை பேர் பேச்சுதான் அங்கே நடக்கும். காலையில் வீட்டில் அநியமாக தங்குறது இல்லை, அந்த நைட்டு படுத்துருக்கிறது தான். காலையில் எந்திரிச்சு அவர் சொந்த வேலையை பார்த்துட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதுக்குள்ளே வண்டி ரெடியாக இருக்கும். எந்த கம்பெனி வண்டியாவது வரும், ஏறிட்டு போயிடுவார். காலையில் போனாருனாக்கா ராத்திரி 7, 8 மணிக்கு தான் வருவார். பாட்டெல்லாம் நல்ல நல்ல பாட்டுகள்லாம் பாடினார். அதில் வர்க்க பாட்டெல்லாம் சேர்க்கணும்னு நான் ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன். சினிமாவில் உழைக்கும் வர்க்கத்தை பற்றி ஒன்றும் வருவதில்லை, காயை பற்றி, பூவை பற்றி, பழத்தை பற்றி தான் வருது. உழைக்கும் மக்களுடைய பற்றி உழைப்பை பற்றி வரல, அவர்கள் சுரண்டப்படுவதை பற்றி வரல. இதெல்லாம் பாடணும் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு சந்தோஷமாச்சு. நான் பாடுறேன்னாரு. ஏற்கனவே அவர் பாடியிருக்காரு. அவர் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தொடர்புள்ளவர் தான். தஞ்சாவூர் ஜில்லாவில் விவசாய சங்க இயக்கத்தில் தொடர்புள்ளவர் தான். 1948, 50 அடக்குமுறை காலத்திலும் அவர் இரணியன், சிவராமன் போன்றவர்களுடன்லாம் இருந்தவர் தான். அவர்களுக்கு உதவி பண்ணவர் தான். ஆனபடினால அவருக்கு வர்க்கத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. செய்யும் தொழிலே தெய்வம், இந்த திறமைதான் நமது செல்வம், கையும் காலும் தான் உதவி, கொண்ட கடமைதான் நமக்கு பதவி என்று ஒரு மனிதனுக்கு பதவி என்பது அவனது பணியே அவனது பதவி என்று சொன்ன பெருமை பட்டுக்கோட்டைக்கு மட்டுமே உரியது. அவரோடு பழகக்கூடிய, அவரோடு பிரச்சாரம் செய்யக்கூடிய, அவரோடு கிராமமாக நடந்து சென்று மக்களை சந்திப்பதிலும் நான் பங்கெடுத்ததை நினைக்கும் பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே பெருமையாக இருக்கிறது. எனக்கே ஆச்சரியம். அவர் வரப்பில் உட்கார்ந்து நாங்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது வயவரப்பில், அப்போ அவர் வந்து திடீர்னு எழுதுவார், காகிதம் எடுப்பார், ஒரு பாட்டு எழுதிடுவார், கவிதை எழுதிடுவார். அந்த கிராமம் என்ன கஷ்டப்பட்டிருக்கு, போலீஸார் எவ்வளோ அவங்கள சித்திரவதை பண்ணாங்க, இதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு எழுதி அன்னைக்கு சாயந்தரம் நடக்கிற பொதுக்கூட்டத்தில் இவர் பாடுவார்.
நான் பேசுவேன். இடையில ஒரு நாள் சந்திக்கவே இல்லை. அவரை சந்திக்காமல் வந்துட்டு கோயம்புத்தூரில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மகாநாடு. அந்த மகாநாட்டுக்கு டி.கே. பாலச்சந்திரனுடைய நாடகம் இந்த நீதியாம் நீதி பாட்டு முடியும் முன்னேன்னு எல்லாம் கம்யூனிஸ்ட் பொதுவுடம் பிரச்சாரம் நாடகத்துக்கு போயிருக்கோம். இவர் அந்த மாநாட்டில் பேச்சாளராக வந்திருக்காரு. திண்டுக்கல்ல ஒரு நாடகத்து கண்ணின் மணிகள்ங்கிற நாடகத்தில் நடிக்கிறதுக்கு வந்திருந்தார். அப்போ நான் பார்த்தேன். பிறகு அவர் சினிமா துறையில் ஈடுபட்ட போது நான் சந்தோஷம் அடைஞ்சேன். அவரை பார்க்குறதுக்கு ஸ்டூடியோவுக்கு போவேன். ஸ்டூடியோவுக்கு போனாக்கா ஒரே கூட்டம். எம்ஆர் ராதா இருப்பார். அவர் ஜீவா கூட நான் இருக்கிறேன்னு தெரிஞ்சு என்னை ஓடோடி வந்து கூப்பிட்டுக்கிடுவார். பட்டுக்கோட்டையே கல்யாணம் பார்க்க வந்தேன்னுவேன். அவரை தான் பார்க்க வந்தீங்களோ, எங்களை பார்க்க வரலையோ அப்படின்னுவார். இல்லை, உங்கள் எல்லாரையும் பார்க்கத்தான் வந்தேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை அடிக்கடி நான் பார்ப்பேன், பழகுவேன். அவர் தமிழ்நாடு கலை இலக்கிய மன்றம் என்று ஜீவா தலைமையில் ஒன்று வைத்தார்கள். அப்பொழுது இவர் அதற்கு ஒரு நிர்வாகியாக இவரை போட்டார்கள். சுய விமர்சனம் என்கிற உயர்ந்த பொதுவுடைமை பண்பு அவரிடம் குடிகொண்டிருந்தது. குலதெய்வம் என்ற ஒரு படத்தில் அவர் எல்லா பாடல்களுமே அவர் பாடியிருந்தார். வேற யாரும் இல்லை, இவர் தான் பாடினார். ஒரு தடவை பாடுறப்போ இவர் பெண்களை பற்றி இழிவு செய்யக்கூடிய முறையில் ஒரு பாடல் வந்தது. அப்போ நான் சொன்னேன், பெண்களை பற்றி இப்படி கிண்டல் எடுத்து அவன்ஸ் கணக்கில் அளந்து நிறுத்தி சமுதாய கேடுகளுக்கு ஆலவட்டம் போட நாட்டில் எத்தனையோ கவிஞர்கள் இருக்கிறார்களே, இந்த கூட்டத்துடன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சேரலாமா அப்படி என்று அவர் நான் கேட்டேன். அதுக்கு பிறகு அவர் ஊருக்கு போன பிறகு எனக்கு ஒன்று எழுதினார். நீங்கள் சொன்னதை நான் உணர்ந்தேன். நான் சொன்னேன், இந்த மாதிரி பெண்களை கிண்டல் எடுத்து அல்லது கணவனுக்கும் மனைவிக்கும் ஏற்படக்கூடிய அந்த மனத்தாங்களையும் அல்லது மற்றவர்களையும் வைத்து நீங்கள் பாடுவதற்கு பட்டுக்கொட்ட வேண்டியதில்லை. ஆனால் நீங்கள் பாடினது சரியில்லைன்னு சொன்னபோது அவர் ஒரு லெட்டரே எழுதியிருந்தார். பல வருஷம் என் கையில் இருந்தது. அப்புறம் போலீஸ் அடக்குமுறை அதுக்கு இதில் போயிடுச்சு. அதில் க்ளீனாக எழுதியிருந்தார். நல்லா எழுதுவார். அதில் எழுதியிருந்தார், நீங்கள் சொன்னதை நான் மறுபடியும் சிந்தித்து பார்த்தபோது நான் ஒரு பொய்யான காரணத்துக்காக நான் வாதாடி இருக்கிறேன்னு நினைக்கும்போது வெட்கப்படுறேன். நான் நிச்சயமாக இனிமேல் என்னுடைய கைகள் என்னுடைய பேனா இந்த மாதிரி காரியத்துக்கு விலை போகாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அப்புறம் தொடர்ந்து எங்கேயாச்சும் சந்திக்கும் போது அதுபோது கடைசியில் அவர் மரணம் அடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நான் என் சகோதரன் இந்த மாதிரி அநேகமாக என்னுடைய வயசு ஒத்தவர் தான் அவர் இருப்பார்னு நினைக்கிறேன். அப்போது ரொம்ப வருத்தப்பட்டேன். என்னுடைய வாழ்க்கையில் பட்டுக்கோட்டையோடு சேர்ந்து அடக்குமுறைக்கு எதிராக மீண்டும் எங்களுடைய கட்சியை வலுப்படுத்துவதில் பட்டுக்கோட்டையோடு நான் வந்து செயல்பட்டிருக்கேன். அது மட்டுமல்ல, அவர் வந்து என்னை பற்றி பாடல்களை பற்றி சொல்லும்போது ஒத்துக்கொண்டது, ஒரு கம்யூனிஸ்ட் தவறு செய்தால் எப்படி சுய விமர்சன ரீதியில் சுட்டி காட்டும் போது அவர் ஏற்றுக்கொள்வார் என்பதற்கு உதாரணமாக பட்டுக்கோட்டை இருந்தார். இன்னமும் எனக்கு ஞாபகம் சிறப்பான முறையில் இருக்கு. அவர் முத்தையா வருவார், அப்புறம் அவர் ஜீவாவும் வருவார். ரெண்டு பேரும் சேர்ந்து வருவாங்க. மாயாண்டி பாரதி வருவார். ஆனால் மாயாண்டி பாரதி வந்து தனியாக வருவார். தனியாக வருவாருன்னா அவர் வந்தால் ஒரே சிரிப்பு தாங்க. அவங்க அண்ணன் தம்பிக்கு ரெண்டு பேரும் ரொம்ப சோசியெல்லாம் பழகிட்டவங்க கூட ரொம்ப தமாசாக இருக்கும். ஒரு நாள் அவர் வீட்டுக்கு போனேன். வீட்டில் இருந்து கட்சியை கேட்காம நம்ம இப்படி பாட்டெல்லாம் எம்பிஆருக்கு கொடுக்கலாமா, அவர் திமுக ஆச்சு நம்ம கொடுக்கலாமா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் கட்சியில் ஒரு முக்கியமான ஆள் தான், எனக்கு கட்சியினுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னு தெரியும். நமக்கு நம்ம பாட்டுகள் நாட்டுக்கு பரவணும், அதுக்கு சாதனை நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் எம்ஜிஆர் ரொம்ப பிரபலமான ஒரு பெரிய நடிகர், அவர் மூலமாக போகிறது ரொம்ப சிலாக்கியம், அது ரொம்ப பரவும், வாலிபர்களை கவரும். ஆகவே வாலிபருடைய மனம்
ஒரு முற்போக்கு திசையில் திரும்புவதற்கு ஒரு சாதகமாக இருக்கும். அதே சமயம் ஒரு மார்க்சிய தத்துவத்தை தன்னுடைய பாடலிலே ரொம்ப திறமையாகவும் அழகாகவும் கொண்டு வந்தார். ஆக இப்படி அவர் செய்த அந்த சாதனை என்பது எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகுவதற்கு மிக ஒரு வாய்ப்பாக அமைந்தது. சும்மா கிடந்த நிலத்தை கொத்தி சொம்புளில்லாமல் ஏர் நடத்தி கம்மா கரைய வசதி கட்டி கரும்பு கொள்ளைக்கு வைக்கால் வெட்டி சம்பா பயிரை பறிச்சு நட்டு தகுதியாக தண்ணீர் விட்டு நெல் விளைஞ்சிருக்கு, பரப்பு உள்ள மறைஞ்சிருக்கு, அடக்காடு விளைஞ்ச நம்மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம்ன்ற ஒரு பாட்டு. அந்த பாட்டு நல்லா எடுத்துக்கிச்சு. நாடு செழித்திட மாட உழைச்சவன் அத்து பறிச்சவன் ஏத்த மிரச்சவன் போடா விதைகளும் போட்டு வளர்த்த முடாத மேனியும் ஓட இழைச்சவன் அரை வயிற்று கஞ்சி குடிக்கிறான், சில நாள் அதுவும் கிடைக்காம துடிக்கிறான். காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே, காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. மண்ணை பொழந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகை வெட்டி, மண்ணை பொழந்து சொரங்கம் வச்சு பொன்னை எடுக்க கனிகை வெட்டி, மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், மதிலு வச்சு மாளிகை கட்டி கடலில் மூழ்கி முத்தை எடுக்கும், வழிகாட்டி மரமான தொழிலாளர் வாழ்க்கையிலே பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம், அவர் பட்ட துயரினி மாறும் ரொம்ப கிட்ட நெருங்குது நேரம், கிட்ட நெருங்குது நேரம். காடு வளைஞ்ச மச்சான் நமக்கு கையுங்காலும் தானே மிச்சம், கையுங்காலும் தானே மிச்சம், காடு வேலையட்டும் பொண்ணே நமக்கு காலம் இருக்குது பின்னே, காலம் இருக்குது பின்னே. பாடலை துவங்குவதற்கு முன்பு பாடலுக்கு ஒரு தொகையரா எழுதுகிறார் பட்டுக்கோட்டை. தர்மம் என்பார், நீதி என்பார், தரம் என்பார், சரித்திரத்து சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியிலே எரிந்துவிட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய் பேசா அபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்ம வினை என்பார், பிரமன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் சொல்வார், இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் காலம் காலமாக யுகம் யுகமாக எளிய மக்களை ஏமாற்றி பிழைக்கர்கள் எத்தர்கள் கையாளுகிற அனைத்து வழிகளையும் பட்டியலிட்டு வகுப்பெடுக்கிறான் பட்டுக்கோட்டை. என்பார், நீதி என்பார், தரமென் சரித்திரத்தை சான்று சொல்வார், தாயன்பு பெட்டகத்தை சந்தியில் எரிந்து விட்டு தன்மான வீரர் என்பார், மர்மமாய் சதி புரிவார், வாய் பேசாபலைகளின் வாழ்வுக்கு நஞ்சு வைப்பார், கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார், கர்ம வினை என்பார், பிரம்மன் எழுத்தென்பார், கடவுள் மேல் குற்றம் என்பார். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி. அச்சக் 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 அம்மா. திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னாடு உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாடை உண்டாக்கணும், என்னாடும் உலகில் ஏமாற்றும் வழிகள் இல்லாத நன்னாடை உண்டாக்கணும். இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணாயிருக்கணும் அண்ணாச்சி, நம்ம ஒன்னாயிருக்கணும் அண்ணாச்சி. என்னருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே. தான் காதலி ஏற்கனவே வெண்ணிலாவுக்கு அக்காவா தங்கச்சியா இன்னும் ஒரு சந்தேகம் வருதுன்னா, அப்படி ஒரு கவிஞனுக்கு எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் யாரும் அப்படி பாடலை. ஏன்னா வெண்ணிலாவை வச்சு சங்க இலக்கியத்திலிருந்து எத்தனையோ பாடல் இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு
தன்னுடைய காதலிய வெண்ணிலாவோடு சாதாரணமா ஒப்பிடாம அக்காவா தங்கச்சி ஆய்ந்து ஒப்பிடுற பாணி இருக்கே, இது ரொம்ப அருமையானது. அது காதல் பாட்டு என்று எடுத்துக்கொண்டாலும் இன்னைக்கு நிக்கிற பாட்டு மக்கள் கவிஞருடைய பாட்டு தான். என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே நீ இளையவளா மூத்தவளா இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே. வறுமை விரட்டுகிற போது, வாழ்வில் துயரங்களால் சூழப்படுகிற போது குற்றங்களை நோக்கி சென்று விடலாம் என்கிற மனோபாவத்திற்கு மனிதன் தயாராகி விடுகிறான். எல்லா குற்றங்களுக்கு பின்னும் ஒரு நியாயம் இருப்பதாக இலக்கியவாதிகள் சொல்வதிலும் அதிலே தான் அடங்கி இருக்கிறது. ஆனால் கொடிய வறுமையிலும் கூட செம்மை மாறாத வாழ்க்கை வேண்டும் என்பதை பச்சை குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கிறான் பட்டுக்கோட்டை. 3 வரிகள் தான். திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, பசித்து கிடக்கிற போதும் உன் கனவுகள் உன் திறமையை எப்படி மேம்படுத்த வேண்டும் என்று பயன்பட வேண்டுமே தவிர பிறர் பொருளுக்கு ஆசைப்படுகிற இழி நிலைக்கு குழந்தை போய்விடக்கூடாது என்று பள்ளி குழந்தைக்கே பால பருவத்திலேயே வாழ்வின் தத்துவத்தை, அரசியல் பாடத்தை அழகுற நடத்துகிறான் பட்டுக்கோட்டை. திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்கு மறந்து விடாதே, திருடாதே பாப்பா திருடாதே. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருச்சுக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருச்சுக்கோ. சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ, தவறு சிறுசாயிருக்கையில் திருத்துக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. வெள்ளித்திரையில் வைர வரிகளை அள்ளித்தந்த கவிஞருக்கு 2001 தமிழக அரசு கட்டிய மணிமண்டபம். பொருளுக்காக பாடிய கவிஞர்கள் மத்தியில் பாட்டில் பொருள் வைத்து பாடியவன். 1980ஆம் ஆண்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களுக்கு மணி விழா ஆண்டு. அப்போது அவர் இல்லை. அந்த செங்கப்படுத்தான்காடு கிராமத்திற்கு நான் சென்று ஒரு கவியரங்கத்திற்கு தலைமை தாங்கினேன். அப்போது பட்டுக்கோட்டையை பற்றி நான் பாடிய கவியை உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சின்ன சின்ன சொல்லெடுத்து சிங்கார கவிதொடுத்து தென்னை இளம் நீரை போன்று தாகம் தீர்த்தவன், நம் சிந்தையிலே புத்தம் புதிய வேகம் சேர்த்தவன். நஞ்சை புஞ்சை நிலத்தில் எல்லாம் நாள் முழுக்க பாடுபட்டு நெஞ்சொடியும் உழவர்களை நிமிர்த்த வந்தவன், நல்ல நீதி நேர்மை கண்டு நம்மை உணர்த்த வந்தவன். முக்கணியில் சாரெடுத்து மூவேந்தர் தமிழெடுத்து இக்கரையின் நியாயங்களை எடுத்து வென்றவன், மக்கள் பக்கம் நின்று கொடுமைகளை எதிர்த்து வென்றவன். பூ உலகில் இருளருக்கும் பொது உடைமை பேரியக்க பாவலனாய் வந்து உதித்து பாடி பறந்தவன், என்றும் பட்டுக்கோட்டையாகி தமிழர் நெஞ்சில் நிறைந்தவன். மரியாதைக்குரிய தோழர் முத்தையா அவர்கள் பட்டுக்கோட்டையாருக்கு இந்த ஆண்டு விழா எடுக்க வேண்டும் என்று சொல்லி 1980ஆம் ஆண்டு அவருக்கு பொண்ணு விழா வருது பட்டுக்கோட்டையாருக்கு. அந்த விழாவை சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எனும் கூடவே அவர் தங்கியிருந்து
தமிழோட முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தை சேர்ந்த உறுப்பினர்கள், முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் இருந்து அந்த விழாவை சிறப்பாக 2 தினங்கள் நடத்துறதுன்னு சொல்லி முடிவெடுத்து தோழர் மரியாதைக்குரிய முத்தையா அவர்கள் என்னோடு பல தினங்கள் இருந்து எப்படி இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று ஆலோசனையெல்லாம் சொன்னார்கள். பட்டுக்கோட்டையில் மக்கள் கவிஞருக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும், அவருடைய பாடல்களை அரசுடைமையாக்க வேண்டும், அந்த குடும்பத்திற்கு நிதி உதவி தர வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை அன்றைய தினம் அந்த பொண்ணு விழா மேடையிலே அன்றைய தினம் தீர்மானமாக கொண்டு வந்தார்கள். மக்களெல்லாம் ஆரவாரமாக கைத்தட்டி அந்த தீர்மானத்தை வழிமுறைந்து ஏற்றுக்கொண்டார்கள். செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் எங்கள் கவிஞர் பாடலை நாட்டுடைமை ஆக்கி எங்களுக்கு 10 லட்சம் பணம் கொடுத்தாங்க. அடுத்த ஆட்சியில் கலைஞர் ஆட்சியில் மெட்ராஸில் எங்களுக்கு ஒரு வீடு கொடுத்தாங்க. எங்கள் கணவர் பேரால் ஒரு மணிமண்டபம் பட்டுக்கோட்டையில் கட்டினார். பொது உடைமை பாடிய கவிஞரின் பாடல்களை 1996 அரசுடைமையாக்கியது தமிழக அரசு. முன்னாள் முதல்வராக இருந்த எம்ஜிஆர் ஆட்சியிலேயும் செல்வி ஜெயலலிதா ஆட்சியிலேயும் கலைஞர் ஆட்சியிலேயும் 3 பேரும் எங்கள் குடும்பத்துக்கு விருது கொடுத்தாங்க. அவங்களை என்றைக்கு நன்றி, எங்கள் குடும்பம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. உழைத்து சம்பாதிக்கிற காசு வீட்டுக்கு போய் சேராத துயரத்தை அன்றும் இன்றும் உழைத்தவன் பாடு திண்டாட்டமாக இருப்பதை கையில வாங்கின பையில போடல, காசு போன இடம் தெரியல, என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்றதுன்னு தெரியல, இங்கு ஏழைக்கு காலம் சரியில்லை என்று எளிய மக்களின் வாழ்க்கையை எளிய வார்த்தைகளில் பாடிய பெருமைக்குரியவன். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. என் காதலி பாப்பா காரணம் கேப்பா, ஏது சொல்வதுன்னு புரியல, ஏழைக்கு காலம் சரியில்லை. கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல. எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் என்று சொல்வார்கள் அல்லவா, ஒரு தோற்றம். அதை பட்டுக்கோட்டையினுடைய கல்யாண சுந்தரம் பாடல்கள் தந்தன. மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு பேசுகிறவன் அல்ல, போராடுகிறவனாக, ஒரு போராளியாக எம்ஜிஆர் சித்தரிக்கப்பட்டார். அப்படி போராளியாக எம்ஜிஆர் சித்தரிக்கப்படுவதற்கு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தினுடைய பாடல்கள் மிகப்பெரிய பங்கை வகித்தன. மிகப்பெரிய தத்துவத்தை எல்லாம் கூட மிக சாதாரணமான வரிகளிலே அவரால் சொல்ல முடிந்தது. கவிஞர் நானும் மூத்த ஒரு சம்சாரமும் ஒன்றா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது கவிஞர் நீங்கள் 2 பேரும் ஒரு பாட்டு எழுதுங்களே அப்படின்னு சொன்னார். அப்போ அவங்க ஆமாம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. நான் இவங்க சொல்லிவிட்டு கம்பெனிக்கு போயாச்சு. நான் அக்காளுக்கு அது அவங்களுக்கு வளைகாப்பு டயம், அக்காளுக்கு வளைகாப்பு, அத்தானுக்கு இடுப்பு வலி அப்படின்னு அவர் மூத்தவர் நின்னார். கிண்டலா சிரித்தார் அவர், எல்லோரும் சிரித்தாங்க. அது அப்புறம் அவங்க பார்த்துட்டு தான் அதை வச்சு தான் அந்த அக்காளுக்கு வளைகாப்பு அப்படிங்கிற பாட்டே எழுதுனது அவர். அந்த பல்லவி நான் கொடுத்தேனுங்கிறதுக்காக வேண்டி கடைசியில் ஃபஸ்ட்டு கல்யாண பரிசு, அடுத்தபடி பார்க்க போகிறவங்க கடைசி லாஸ்ட்டு. அது அவங்க கல்யாண மேடை மாதிரி வெள்ளியெல்லாம் ஒரு கடன் கொடுத்தாங்க. அதை கொண்டு அவங்க அண்ணனுக்கிட்ட கொடுத்துட்டு இவங்களுக்கு வரவேற்பு நடத்தினாங்க அந்த கல்யாண பரிசு படத்துக்கு. அந்த மாலை போட்டத்தை கொண்டாந்து என் கழுத்தில் போட்டாங்க. மக்கள் கலைஞன் மேக்சிம் கார்கியைப் போல் அவன் படித்ததெல்லாம் வாழ்க்கை பள்ளியில்
அனுபவம் எனும் பாடமே. அடுத்தது அவருடைய சொந்த வாழ்க்கை என்பது மிகுந்த அனுபவங்கள் நிறைந்தது. ஏதோ ஒரு தொழில் 2 தொழில் அல்ல, 17-18 தொழில்களை செய்திருந்ததாலே, அவருக்கு இளம் வயதிலேயே அவைகளை எல்லாம் செய்திருந்ததாலே அவருக்கு ஒரு மிக பரந்த அனுபவம் இருந்தது. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு கிராமத்தானை போலவே தான் திரையுலகிலே பாடலாசிரியராக ஆனதற்கு பிறகும் அவர் நடந்து கொண்டார். கவிஞர் ஷெல்லி சொன்னதைப் போல் அவன் நண்பர்களற்ற ஏழைகளின் நண்பனாய் விளங்கினான். பட்டுக்கோட்டையார் வீடும் நம்ம வீடும் அடுத்த வீடு பக்கத்துக்கு பக்கம். சின்ன வயசுலேருந்தே நாங்கள் பழக்க வழக்கம் உண்டு. இங்கேருந்து கலப்பையும் தலையில் வச்சுக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு மாட்டை ஓட்டிக்கிட்டு போவார். அங்கே போய் வயலில் இறங்கி ஏர்பூட்டி ஓட்டுற வரையில் அவுத்து விடுற வரையில் அதே பாட்டோடு போய்கிட்டு இருப்பார். திருப்பி வீடு வர்ற வரையில் அதே பாட்டோடு வந்துக்கிட்டு இருப்பார். கொண்டாந்து விட்டுட்டு அப்புறம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து விளையாடுவோம். பதிபக்தி படத்தில் வீட்டுக்கு திரும்பும் இராணுவ வீரர்கள் பாடுகிற சூழ்நிலைக்கு ஒரு பாடல் எழுதச் சொன்னார் இயக்குனர் பீம்சிங். வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே, ஓஹோ நாடி நிற்குதே அநேக நன்மையே உண்மையே. வீடு நோக்கி ஓடுகின்ற நம்மையே. தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே, தேடுகின்ற தந்தை தாயை நேரிலே கண்டு சேவை செய்ய வேணும் சொந்த ஊரிலே. அன்று ஆடு மேய்த்த பெண்கள் இன்று அருமையான பருவம் கொண்டு அன்பு மீறி ஆடி பாட காணலாம். பல ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். பலர் ஜோடியாக மாறினாலும் மாறலாம், சிலர் தாடிக்கார ஞானி போலும் வாழலாம். பணம் தேவைப்படுமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு மடியில் 12,000 ரூபா அப்படி சட்டையில் துருத்திட்டு நிற்கிது. மடி வந்து கட்டணும், வேட்டியில் கட்டணும், அப்படியே நிற்கிது. காட்டுறாரு, உங்களுக்கு 12,000 ரூபா இதில் இருக்குது. இங்கே கோடம்பாக்கத்தில் டைரக்டர்ஸ் காலனின்னு இருக்குது. அது அப்போ அண்ணா நகர்னு பேர் அதுக்கு. அங்கே அந்த பீம்சிங் டைரக்டர் பீம்சிங்கனுடைய குரூப் பூரா அந்த இடத்த ஆளுக்கு வாங்கியிருக்காங்க. இவரும் ஒரு 2 கிரவுண்டு வாங்கியிருக்கார். பட்டுக்கோட்டையார் 2 கிரவுண்டு வாங்கிட்டு என்கிட்ட வந்தார். நான் வாடகை வீட்டில் இருக்கேன், அண்ணே இந்த மாதிரி 2 கிரவுண்டு வாங்கியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. பக்கத்தில் 1.5 கிரவுண்டு இருக்குது, அது உங்களுக்கு நான் வாங்கிடலான்ட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுற அன்றைக்கி வந்தால் போதும் அப்படின்னு. இல்லை வேண்டாம், அவ்வளோ தூரம் போயிருந்து என்னத்துக்கு வேண்டாம், நீங்கள் அந்த 1.5 கிரவுண்டே பேசாமல் உங்கள் பேருக்க வாங்கி வைங்களேன். என்னண்ணே, நான் உங்களுக்கு ஒன்று செய்யணும்னு நினைக்கிறேன், நீங்கள் அதை மறுக்கக்கூடாது அப்படின்னு. கவிஞர் புகழேணியின் உச்சியில் இருந்த பொழுது விண்வெளியில் ரஷ்ய நாடு ராக்கெட் விட்டது பற்றி கவிதை கேட்டு கவிஞர் வீடு தேடிச் சென்றார். ரவித்தூனிலிருந்து அடிக்கடி ராக்கெட்டுகளை விட்டு கொண்டிருந்தார்கள். ஒரு ராக்கெட்டு இங்கேருந்து 2.5 லட்சம் மைல் தூரத்தில் உள்ள சந்திரனுக்கு போய் பூம் பூம் என்ற ஒரு சத்தத்தை அங்கேருந்து கிளப்பிக்கிட்டு இருந்தது. இது பேப்பர்கள்லாம் வந்தது. இதை பற்றி கவிஞர்கள் பாட வேண்டும், பத்திரிகைகள் போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். பத்திரிகை ஓடிக்கிட்டு இருக்கு மிஷினில். அங்கே நிறுத்த சொல்லி இந்த பாட்டை ஒன்று சேர்க்கணும்னு சொல்லி ஓட்டமாக ஓடி வந்தேன். நல்ல வேலையாக அவர் தியேட்டருக்கு கோடம்பாக்கத்துக்கு போகாமல் வீட்டில் இருந்தார். அவரை பட்டுக்கோட்டைன்னு சொன்னேன். என்னங்கன்னாரு, ஒரு பாட்டு போடு அப்படின்னு. என்ன பாட்டு அப்படின்னாரு, ரஷ்யாக்காரன் சந்திரனுக்கு ராக்கெட் விட்டுட்டான்,
உலகத்திலேயே பெரிய புதுமை இது. ஒரு பாட்டு போடும், உடனே போடும், மிஷினை நிறுத்திட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஒரு காயத்தை எடுத்தார், ஜன்னல் பக்கம் கொண்டு போனார், பென்சில்லே தான் எழுதினார். சந்திரனை தொட்டதென்று மனித சக்தி, சரித்திரத்தை மீறியது மனித சக்தி. இந்திரந்தான் விநாட்டினும் அரசன் என்ற இலக்கணத்தை மீறியது மனித சக்தி. இந்திரனும் விண்ணாட்டின் அரசனாக இருக்கொனாது எனும் குறிப்பை காட்டுவது மனித சக்தி. மந்திரமா பெருங்கதையா? இல்லை இல்லை, மனித சக்தி மனித சக்தி என்று பாடி காமிச்சார். போதும், எனக்கு இன்னும் வேணுமான, இப்போ இது போதும், அப்புறம் நான் வாதேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக எடுத்து கொண்டு வந்து பேப்பரில் போட்டேன். புதையல்னு ஒரு படத்தில் என்ன ஆச்சுனாக்கா, அதில் ஒரு கைத்தறிவோட அந்த ரிதமோட ஒரு பாட்டு போடணும்னு கிருஷ்ணன் வச்சு டைரக்டர் வந்து சொன்னார். அப்போ நான் என்ன சொன்னேன், அவரை கூப்பிட்டேன். யோ, உன்னுடைய சத்தத்துக்கு நான் எவ்வளோ மெட்டு போட்டிருக்கேன், எவ்வளோ பாட்டு போட்டிருக்கேன். ஆமாம், நல்லா அழகாக போட்டிருக்கீங்க விஷயம். அப்போ நீ நான் அந்த மெட்டுக்கு போது இந்த ரிதமுக்கு தான் வேணும் எனக்கு. டிக்காக்க சிக்காக்க டிக்காக்க சிக்காக்க டிக்காக்க சிக்காக்கன்னு வரும் அந்த ரிதம். அதுக்கு மெட்டு போட்டு தருவோம், அதுக்கு நீ எழுதணும் பாட்டு. யோசனை பண்ணார். நான் எல்லாம் மெட்டுக்கு பாட்டு எழுத மாட்டேன். ஏன்னா அவர் திமிரில் வரிகளுக்கு அவ்வளோ ப்ராபரண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி ஒரு அந்த எண்ணக்கு அந்த காலங்களில் இருந்து அப்படிதான். ஒரு பாபநாத சிவன், ஒரு உடுமலை நாராயண சுந்தரவாத்தியார், கம்பதாசன், கண்ணதாசன் எல்லாம் வரிகள் தான். சின்ன சின்ன எடை பின்னி பின்னி வரும் சித்திரத்தை தெரியலையடி நம்ம தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. சின்ன சின்ன எடை பின்னி பின்னி வரும் சித்திரத்தை தெரி சேலையடி நம் தென்னாட்டில் என்னாலும் கொண்டாடும் வேலையடி. தையாதைய தந்த தானா தையாதைய தந்த தானா தையாதைய தந்த தானா தையாதைய தந்த தானா. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம்னு பேர் வச்சிருக்கே, இவ்வளோ நீளமாக எதுக்கு வச்சிருக்கே? மற்றவரெல்லாம் கம்பன், வள்ளுவன் அப்படின்னு சிறு சிறு பேராக வச்சிருக்கிறப்போ உங்களுக்கு மாத்திரம் எனக்கு பெரிய பேராக இருக்கு அப்படின்னு. அவங்கெல்லாம் பெரியவங்க சின்ன பேரை வச்சுக்கிடுவாங்க, நான் சின்ன பெரிய பேரை வச்சுக்கிறேன்னாரு. அது சிரிச்சுக்கிட்டே சொன்னார். சரி ஐயான்னு நினைச்சிட்டேன். இயக்கங்களோடு தொடர்பு கொண்டவராக இந்த சமூகத்தில் உண்மையிலேயே மாற்றம் வர வேண்டும் என்று கனவு கண்டவராக மக்கள் கவிஞர் இருந்தார். அவருடைய புகழை பாடுகின்ற ஒரு பணியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தன்னுடைய சொந்த கடமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பட்டுக்கோட்டை நகரத்திலே விழா நடத்துகின்றோம். அந்த விழாவிலே பட்டுக்கோட்டையாருடைய துணைவியார், சமீபத்திலே மறைந்து போன அவருடைய தமையனார் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பங்கேற்கிறார்கள். இன்றைக்கும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் வருஷ பிறப்பன்னைக்கு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் அந்த விழாவை நடத்துது. ஆனால் வருஷம் நான் போய்கிட்டு இருக்கிறேன். எவ்வளோ வேதனையாக இருந்தாலும் இப்போ இன்னைக்கு வந்து இந்த விழாவுக்கு போகிறேன். கொஞ்சம் நேரமாவது கொஞ்சம் வேதனை ஒரு பக்கம் இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும். போயிட்டு வர்றேன். நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத ஜனங்களுக்கு அறிமுகப்படுத்தணும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கம்தான். அதுக்கு ஆரம்பித்து ரொம்ப முயற்சி பண்ணது முத்தையா தான். பட்டுக்கோட்டை ஒரு பாடலிலே நேரடியாகவே ஒரு வாதத்தை முன்வைப்பார். இந்த மோசமான சமூக நிலைகள் எல்லாம் ஒழிய வேண்டுமென்றால் என்ன செய்வது? அதற்கு அவர் நேரடியாகவே தனியுடைமை கொடுமைகள் தீர புரட்சி செய்யடா என்று எழுதினார். இதைவிட பொது உடைமை தத்துவத்தை பலமாக பிரச்சாரம் செய்வதற்கு எந்த பாடலும் இருக்க முடியாது. ஒரு கொள்கை அவருக்கு உறுதியாக இருந்ததுதான். அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்தது. இந்த கொள்கையில் எந்த விதமான சமரசத்தையும் அவர் செய்து கொண்டதில்லை. சமரசம் செய்து கொள்ளாமலே, ஆனால் அதே சமயம் திரைப்படத்தினுடைய பாடல் சூழ்நிலைக்கு ஏற்ப எழுதியிருக்கிறார் என்பது மிகப்பெரிய வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா, நீ தொண்டு செய்யடா. தானா எல்லாம் மாறும் என்பது
பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா. சின்ன பயலே சேதி கேளடா. சரி வாங்க டாக்டர்கிட்ட தான் புறப்பட்டு இருந்தேன், வாங்க போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கணபதி, நான், பட்டுக்கோட்டையார் 3 பேரும் ஜீவானந்தத்துக்கு சொந்தக்காரர் டாக்டர் ஒருத்தர் லஸ்ஸில், அவர் பல் டாக்டர், அவர்கிட்ட போனோம். அவர்கிட்ட போனோன்னா இவர் பட்டுக்கோட்டையாருக்கு என்ன கம்ப்ளைண்ட் கேட்டால் என்கிட்ட சொன்னார், அண்ணா எழுதும்போதெல்லாம் தலை வலிக்குது என்னன்னு தெரியல அப்படின்னு. அதை டெஸ்ட் பண்ணல, சரி சைனஸ் ட்ரபிள் இருக்குன்னு சொல்லி முடிவாயிடுச்சு. பத்மநாபன்ட்டு போனோன்னா அவர் சரிப்பா எல்லாரோட நாளைக்கு 4-5 ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, அதோடு நீ சேர்ந்து பண்ணிக்கோ, நான் சொல்கிறேன் டாக்டர்கிட்ட அப்படின்னு அவர் சொல்லும். அதே மாதிரி அவரோட போய் சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டு படுத்துக்கிட்டாரு. அதில் என்னன்னாக்கா பாட்டு எடுத்துட்டோம். என் காதல் என் கண்ணை பாரு சொல்லும் காதல் பாட்டு துள்ளும் என்னும், என் கண்ணை கேளு சொல்லும் அதில் காதல் மீன்கள் துள்ளும் அப்படின்னு ஒரு அருமையான பாட்டு எழுதி கொடுத்தோம். அது எல்லா பாட்டையும் ஓகே பண்ணார் விஸ்வ. நான் வந்து ஒரு பத்மினியை போடல, ஒரு அஞ்சலியை போடல, ஒரு சாவித்திரியை போடல, ஒரு சின்ன ஒரு ஒரு கடுசலை அப்படின்னு இதே மாதிரி வர சொன்னார். புதுசாக உங்கள் பாட்டாக அந்த பொண்ணுக்கு பேர் வரணும். இவன் என்னமோ கண்ணை கீழே சொல்லு காதல் செய்து துள்ளுங்கள் என்னமோ பொயட்டிக்காக இருக்கானே, இந்த பாட்டு எனக்கு வேண்டாம் மிஸ். அதுக்கப்புறம் அந்த பாட்டை ரீப்ளேஸ் பண்ணாரு. மச்சான் உன்னை பார்த்து எங்கே போனேன் இப்போ ஏதாவது எழுதியாருன்னு. என்னது நீயே பண்ணி சொல்கிற? ஆமாம் அந்த மாதிரி எழுதான் எனக்கு பிடிக்கும். ஆனால் மேட்ராக இருந்தாலும் மீட்டராக இருந்தாலும் டக்கா புக்கான்னு இருப்படாது. மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போனேன் நேற்றுக்கிறதுலே பல்லவி இருக்கு சொன்னேன்னாரு. அப்போ எழுது, அப்புறம் நீ பாக்கியெல்லாம் எழுதுனாரு. பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடைய மாத்தி மச்சா உன்னை பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வச்சா இன்பம் வரும் பழைய நடைய மாத்தி நான் பிராட்வேலேருந்து ஜனசக்தியிலேருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பாவலர் வரதராஜன் என்னை சந்திச்சார். அண்ணேனாரு என்ன அப்படின்னு, பட்டுக்கோட்டைக்கு ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்தான நிலைமையில் இருக்கார், என்ன அப்படின்னு, என்னமோ போய் பாருங்க அப்படின்னாரு. புறப்படும்போது மழை லேசாக தூரிச்சு. அவர் சொன்ன கடைசி வார்த்தை தானே, மழையாக இருக்கிறவங்க நினைஞ்சிடாதீங்க கொஞ்சம் பொறுத்து போகலாம் அப்படின்னாரு. இதுதான் கடைசி வார்த்தை அவர்கிட்ட நான் கேட்டது. ஓடி போய் இந்த பாலாஜி நகருக்கு போய் அவர் வீட்டுக்கு போனேன். கணபதி சுந்தரம் வாசலில் நின்னார். என்ன அப்படின்னு, என்னமோ உடம்பு சௌரியம் இல்லை, நண்பர்கள்லாம் பேசக்கூடாது, தம்பிக்கு மூக்குலேருந்து ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னாரு. ஏன் ரத்தம் வருதுன்னு போய் பார்க்கணும்னு உள்ளுக்குள்ளே இருந்த கல்யாண சுந்தரம் ரூமில் இருந்து அண்ணனை வர சொல்லுங்க அப்படின்னாரு. நான் உள்ளே போய் பார்த்தேன். நான் சொட்டு சொட்டாக ரத்தம் வந்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் போய் பார்க்குற ஒரு பக்கெட் நிறையா பஞ்சில் ரத்தம் துண்டு துண்டாக நினச்சி போட்டிருக்குது. அவருக்கு ஒன்றும் அந்த ஃபீலிங்காக இருந்த மாதிரி தெரியல, வீட்டில் இருந்தவங்களுக்கும் தெரியல. அவங்க காரணம் நம்ம கிராமத்திலேருந்து வர்ற ஜனங்களுக்கு இதை பற்றியெல்லாம் ஒரு பெருசாக இருக்குமா. நான் போய் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப திடீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு. அது என்ன இவ்வளோ ரத்தம் பஞ்சில் எடுத்து போட்டிருக்கீங்களா, ஏன் என்னது எங்கே இருந்துன்னு. ஆமாண்ணே அது என்ன மூக்குலேருந்து ரத்தம் வர்றது மட்டும் நிற்க மாட்டேங்குது அப்படின்னு. என்ன இது ரத்தம் நிற்க மாட்டேன்ட்டு பேசாமல் இருக்கீங்களே, டாக்டர்கிட்ட சொன்னீங்களா அப்படின்னு. நிறுத்தவே முடியல. இது என்ன அப்படின்னு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூண்டுனால தொடச்சிக்கிட்டே இருந்தார். 29 வயசு தான். ரத்த நாளம் ஏதோ வெடிச்சிருச்சு. மியூசிக் டைரக்டர் திவாகரன்ட்டு அவர் மியூசிக்கில் சீர்காழி கோவிந்தராஜன் அந்த பாட்டை பாடுறாரு. நான் வாசிச்சுட்டு 8 மணிக்கு காரில் உட்காந்து, அப்போ காரில் எங்களை கூட்டிகிட்டு போவாங்க, கொண்டாந்து விட்டுருவாங்க. நான் காரில் வேறு உட்கார்ந்தோடனே அந்த டிரைவர் சொன்னார், அப்புறம் இறந்து போயிட்டாருன்னு கேள்விப்பட்டு ஓடினேன். ஏராளமான கூட்டம். விஸ்வநாத ராமூர்த்தி
ரெக்கார்டிங் பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஒன்று போச்சு. அப்புறம் அவருடைய பாடி கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள்லாம் நிறைய கூட்டமாக வந்திருந்தாங்க. எடுத்துகிட்டு போக வரைக்கும் அது வரைக்கும் கடைசி வரைக்கும் நான் முகத்தை பார்க்கல. நான் அது இப்போ எடுக்கிற சமயத்தில் மயானத்துக்கு போகிறப்ப கூடவே போனேன். நான் மயானத்தில் பலரும் பேசினார். கண்ணதாசனும் பேசினார். என்னை காட்டிலும் தமிழ்நாட்டில் ஒரு மிஞ்சிய புலவன் இருக்கிறான் என்றால் அது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் தான். அவர் போயிட்டு அதை பார்த்து பெரிய செல்வத்தை இழந்தோம், கோடி கோடியாக பணம் இருந்த என்னச்சிங்க. ஒரு கவிஞன் சமுதாயத்தையே மாற்றக்கூடிய பாட்டுகளை பாடினான். ஒரு பழமையும் சேர்த்து புதுமையும் புகுத்தி சமூகத்தினுடைய புதுமையும் சேர்த்து சமூகத்தினுடைய தனித்தன்மையாகிய வர்க்கத்தன்மையும் பார்த்து இப்படியெல்லாம் பாடக்கூடிய புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு புலவன், சிறந்த புலவன் இவர்தான். ஸ்டில் நவ் இன்னைக்கு வரைக்கும் அந்த பட்டுக்கோட்டையை நினச்சி பார்க்காத நாள் இல்லை. நான் அவர் அவ்வளோ மாதிரி எனக்கு ஒரு நெற்றிக்கண் மாதிரி சொல்லுவேன் நான் எல்லா படத்துலையும். இயக்கங்களோடு தொடர்பு கொண்டவராக இந்த சமூகத்தில் உண்மையிலேயே மாற்றம் வர வேண்டும் என்று கனவு கண்டவராக மக்கள் கவிஞர் இருந்தார். அவருடைய புகழை பாடுகின்ற ஒரு பணியை தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கம் தன்னுடைய சொந்த கடமையாக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் பட்டுக்கோட்டை நகரத்திலே விழா நடத்துகின்றோம். அந்த விழாவிலே பட்டுக்கோட்டையாருடைய துணைவியார், சமீபத்திலே மறைந்து போன அவருடைய தமையனார் எல்லோரும் குடும்பத்தோடு வந்து பங்கேற்கிறார்கள். இன்றைக்கும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய பாடுகளை பாடுகிற எழுத்தாளர்களாக, கவிஞர்களாக, படைப்பாளிகளாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கலைஞனும் மாறுவதுதான் உண்மையில் அவருக்கு நாம் செய்யும் அஞ்சலி என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர் இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்டு இயக்கத்தினுடைய பல்வேறு பணிகளிலையும் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு தொடர்ந்து பாடல் எழுதி கொண்டிருந்த ஒரு கவிஞர். இதில் அவர் பாரதியை போல, பாரதிதாசனை போல அவரவர்களும் அவர் வாழ்ந்த காலத்திலே தேசிய இயக்கத்தோடும் சுயமரியாதை இயக்கத்தோடும் அந்த இரண்டு பெரும் கவிஞர்களும் எப்படி தம்மை இணைத்துக் கொண்டார்களோ அதே போல பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொதுவுடைமை இயக்கத்தோடு தன்னை இணைத்துக் கொண்ட ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி. அவருடைய வாழ்க்கைதான் நமக்கு அவர் விட்டு சென்றிருக்கும் செய்தி என்று எடுத்துக்கொண்டு நாம் அவருடைய வழியிலே பயணத்தை தொடர்வோம். சும்மா கடந்த சொல்லை எடுத்து சூச்சும மந்திரம் சொல்லி கொடுத்து கம்மாக்கரையின் மண்ணை பிசைந்து கவிகளில் அந்த வாசம் விழுந்து பாமர ஜாதியின் தமிழ் மோகந்து பட்டறிவை அதில் கொட்டி கலந்து பாட்டு பிறந்திருக்கு, நாடு கேட்டு மகிழ்ந்திருக்கு. நம்ம பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. நம்ம பட்டுக்கோட்டையின் பாட்டு அது 18 சுவை கூட்டு. சிக்கல் சீடுக்குள்ள வார்த்தையும் இல்லை, திக்கி திணறும் சொல் சிலம்பம் இல்லை. சிக்கல் சீடுக்குள்ள வார்த்தையும் இல்லை, திக்கி திணறும் சொல் சிலம்பம் இல்லை. கம்பன் எழுதிய செந்தமிழ் இல்லை, காவிய ஓவிய தமிழும் இல்லை. கம்பன் எழுதிய செந்தமிழ் இல்லை, காவிய ஓவிய தமிழும் இல்லை. ஆனா பண்டித புலவன் எவனுக்கும் இதை பாட்டில்லை என்கிற தைரியம் இல்லை. பண்டித புலவன் எவனுக்கும் இதை பாட்டில்லை என்கிற தைரியம் இல்லை. சித்தர்களில் தத்து பிள்ளை அவன் சேரி தமிழ் பூத்த கொல்லை. சித்தர்களில் தத்து பிள்ளை அவன் சேரி தமிழ் பூத்த கொல்லை. அவை பாட்டியின் பேர இவன் அனுபவ பள்ளியாசான். அவை பாட்டியின் பேர இவன் அனுபவ பள்ளியாசான்.